வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பச்சை சுண்டைக்காய் குழம்பு பார்க்க போறோம். இங்க பாருங்க, அதுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி நசுக்கிட்டு அதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி புளி, நான் ரொம்ப புளி சேர்க்க மாட்டேன். புளி குழம்பா இருந்தாலும் இங்கே பாருங்க, ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து அதை நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், தாளிச்சிக்கலாம். கடுகு, வெந்தயம். இது குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் கூட போடலாம். இங்கே பாருங்க, வெந்தயம், கொஞ்சம் மிளகு, ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம். இந்த பாருங்க, இது 4 ஸ்பூன் வெந்தயம் போட்டோமா, எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இங்கே பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை சுண்டைக்காய் அப்படியே நேரடியாக சேர்த்துக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம வயிற்றில் உள்ள பூச்செல்லாம் கொள்ளும். குழந்தைங்க வரைக்கும் ஒரு வாய் சாப்பிட்டாலும் அது அவ்வளோ பலன் கிடைக்கும். குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புளி தண்ணி, இது பாருங்கள், நல்லா புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதில் சேர்க்கணும். புளியை நல்லா கரைச்சி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி இதில் விட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தை வந்தப்போ நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எப்படி சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக வந்துருக்கு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து உங்கள் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது நீங்கள் கொஞ்சமாக செய்யணுன்னாலும் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம், நிறையா செஞ்சுக்கலாலும் நிறையா செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டை, வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே இந்த ஒரு சாதமே போதும். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் சமைச்சு ஆரோக்கியமாக வாழும். சமைக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லைங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 5 மினிட்ஸில் கூட சமைக்கலாம். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.